சித்தர் அகத்தியர். பிறந்த மாதம் மார்கழி. நட்சத்திரம் ஆயில்யம். வாழ்ந்த காலம் 4 யுகம். ஜீவசமாதி அடைந்த இடம் திருவனந்தபுரம், கும்பகோணம். உகந்த நாள் புதன்கிழமை. உகந்த பூக்கள் பில்வம், துளசி, கதிர்பச்சை, விபூதி பச்சிலை. நிவேதனம் பஞ்சாமிர்தம், பழங்கள், சர்க்கரை பொங்கல், இளநீர். எழுதிய நூல்களில் சில: வாத காவியம், வைத்திய காவியம். சித்தர் திருமூலர். பிறந்த மாதம் புரட்டாசி. நட்சத்திரம் அவிட்டம். வாழ்ந்த காலம் 3000 ஆண்டுகளுக்கு மேல். ஜீவசமாதி அடைந்த இடம் சிதம்பரம். எழுதிய நூல்களில் சில: திருமூலர் வைத்தியம் 1000, திருமூலர் கருக்கடை 600. சித்தர் போகர். பிறந்த மாதம் வைகாசி. நட்சத்திரம் பரணி. வாழ்ந்த காலம் கிபி 5 முதல் 14ஆம் நூற்றாண்டு. ஜீவசமாதி அடைந்த இடம் பழனி. உகந்த பூக்கள் மூலிகைகள், செவ்வரளி புஷ்பங்கள். நிவேதானம் பால், பழம், தயிர். எழுதிய நூட்களில் சில: நிகண்டு 1200, போகர் மலை வாடகம். சித்தர் மச்சமுனி. பிறந்த மாதம் ஆடி. நட்சத்திரம் ரோகிணி. வாழ்ந்த காலம் 300 வருடம். ஜீவசமாதி அடைந்த இடம் திருப்பரங்குன்றம், திருவானைக்கால். எழுதிய நூல்களில் சில: மச்சமுனி திருமந்திரம் 800, வைத்தியம் 800. சித்தர் கோரக்கர். பிறந்த மாதம் கார்த்திகை. நட்சத்திரம் ஆயில்யம். வாழ்ந்த காலம் 880 வருடம். ஜீவசமாதி அடைந்த இடம் வடக்கு பொய்கை நல்லூர். உகந்த பூக்கள் அல்லித்தாமரை, சம்பங்கி. நிவேதானம் வாழைப்பழம், கடுக்காய் தீர்த்தம், அரிசி பொரி, அவல், பொட்டுக்கடலையுடன் நாட்டுச் சர்க்கரை. எழுதிய நூல்களில் சில: சந்திரரேகை, நமநாச திறவுகோல். சித்தர் கருவூரார். பிறந்த மாதம் சித்திரை. நட்சத்திரம் அஸ்தம். வாழ்ந்த காலம் 300 வருடம். ஜீவசமாதி அடைந்த இடம் ஆனிலையப்பர் கோவில், திருக்காலத்தி, கரூர். உகந்த நாள் சனிக்கிழமை. உகந்த பூக்கள் துளசி, மல்லிகை. நிவேதானம் பச்சை கற்பூரம் போட்ட சர்க்கரை பொங்கல். எழுதிய நூட்களில் சில: வாதகாவியம். சித்தர் புலிப்பாணி. பிறந்த மாதம் புரட்டாசி. நட்சத்திரம் சுவாதி. ஜீவசமாதி அடைந்த இடம் பழனி அருகே வைக்காவூர். உகந்த நாள் செவ்வாய். உகந்த பூக்கள் ரோஜா, செவ்வரளி, வில்வம், சாமந்தி. நிவேதானம் கமலா ஆரஞ்சை கொட்டைகள் நீக்கி உரித்து சுளையாய் வைக்க வேண்டும். தக்காளி விதையை எடுத்துவிட்டு உப்பு தூவி வைக்க வேண்டும். தயிர் சாதத்தை உப்பில்லாமல் தாளிக்காமல் வைக்கவும். எழுதிய நூட்களில் சில: புலிப்பாணி மருந்துகள், புலிப்பாணி வைத்தியம் 500. சித்தர் பாம்பாட்டி சித்தர். பிறந்த மாதம் கார்த்திகை. நட்சத்திரம் மிருகசீரிஷம். வாழ்ந்த காலம் 123 வருடம். ஜீவசமாதி அடைந்த இடம் மருதமலை, துவாரகை, விருதாச்சலம், திருக்கடவூர். உகந்த நாள் சனிக்கிழமை. உகந்த பூக்கள் அல்லி, தாமரை, தாழம்பூ, சம்பங்கி. எழுதிய நூட்களில் சில: சித்தாரூடம், சித்தர் பாடல்கள். சித்தர் கமலமுனி. பிறந்த மாதம் வைகாசி. நட்சத்திரம் பூசம். வாழ்ந்த காலம் 400 வருடம். ஜீவசமாதி அடைந்த இடம் திருவாரூர். எழுதிய நூட்களில் சில: கமலமுனி, சூத்திரம். சித்தர் இடைக்காடர். பிறந்த மாதம் புரட்டாசி. நட்சத்திரம் திருவாதிரை. வாழ்ந்த காலம் சங்ககாலம். ஜீவசமாதி அடைந்த இடம் திருவண்ணாமலை, திருவிடை மருதூர். உகந்த நாள் புதன்கிழமை. உகந்த பூக்கள் தென்னம்பூ,
மல்லிகைப்பூ. நிவேதானம் இளநீர், பால், பழம், தண்ணீர். சித்தர் குதம்பை சித்தர். பிறந்த மாதம் ஆடி. நட்சத்திரம் விசாகம். வாழ்ந்த காலம் கிபி 14-15ஆம் நூற்றாண்டு. ஜீவசமாதி அடைந்த இடம் மயிலாடுதுறை. உகந்த நாள் வெள்ளி. உகந்த பூக்கள் அனைத்து பூக்கள். எழுதிய நூல்களில் சில: யான சாஸ்திர திரட்டு. சித்தர் சுந்தரானந்தர். பிறந்த மாதம் ஆவணி. நட்சத்திரம் ரேவதி. வாழ்ந்த காலம் 800 வருடம் 28 நாட்கள். ஜீவசமாதி அடைந்த இடம் மதுரை. உகந்த நாள் வியாழன். உகந்த பூக்கள் வில்வம். நிவேதானம் பஞ்சாமிர்தம், பழங்கள், சர்க்கரை, பொங்கல், இளநீர். எழுதிய நூல்களில் சில: வாதகாவியம், வைத்தியகாவியம். சித்தர் ராமதேவர். பிறந்த மாதம் மாசி. நட்சத்திரம் பூரம். வாழ்ந்த காலம் கிபி 14-15ஆம் நூற்றாண்டு. ஜீவசமாதி அடைந்த இடம் அழகர் மலை. எழுதிய நூல்களில் சில: ராமதேவர் வைத்திய காவியம், யாகோபு வைத்திய வாத சூஸ்திரம் 400. சித்தர் சட்டமுனி. பிறந்த மாதம் கார்த்திகை. நட்சத்திரம் மிருகசீரிசம். வாழ்ந்த காலம் கிபி 14-15ஆம் நூற்றாண்டு. ஜீவசமாதி அடைந்த இடம் திருவரங்கம். உகந்த நாள் வெள்ளி. உகந்த பூக்கள் சாதிப்பூ, விருச்சிப்பூ, வில்வம். நிவேதானம் பானகம், தேன், கதளி, செவ்வாழை. எழுதிய நூல்களில் சில: சட்டமுனி நிகண்டு, வாதகாவியம். சித்தர் அழகண்ண சித்தர். பிறந்த மாதம் வைகாசி. நட்சத்திரம் விசாகம். ஜீவசமாதி அடைந்த இடம் அருள்மிகு நீலாய தாட்சியம்மன் உடனுரை காயரோகண சுவாமி திருக்கோவில், நாகப்பட்டினம். எழுதிய நூல்களில் சில: அழகன் சித்தர் பாடல்கள் 200, ஞானசூத்திரம் 23. சித்தர் புன்னாக்கீசர். பிறந்த மாதம் வைகாசி. நட்சத்திரம் சித்திரை. ஜீவசமாதி அடைந்த இடம் நாங்குநேரி. எழுதிய நூல்களில் சில: முப்பு சூத்திரம். சித்தர் காலங்கிநாதர். பிறந்த மாதம் சித்திரை. நட்சத்திரம் அஸ்வினி. வாழ்ந்த காலம் 3000 வருடங்களுக்கு மேல். ஜீவசமாதி அடைந்த இடம் திருக்கடவூர், திருப்பனந்தாள். எழுதிய நூல்களில் சில: சப்தகாண்டம் 7000, வைத்திய காவியம், யான சாரம்சம், தண்டகம், யானம் சூத்திரம். சித்தர் தேரையர். பிறந்த மாதம் கார்த்திகை. நட்சத்திரம் ஆயுள்யம். ஜீவசமாதி அடைந்த இடம் தோரணமலை. உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. உகந்த பூக்கள் மூலிகை இலைகளினால் அர்ச்சனை. நிவேதனம் மிளகு, பொங்கல், பால் பாயாசம், தேங்காய் சாதம். எழுதிய நூல்களில் சில: சிகாமணி, வெண்பா, நிகண்டு, தேரையர் வைத்தியம் 1000.